நருட்டோ யூனிவர்ஸ் மக்களே வணக்கம் இல்லைன்னா கோனிச்சிவா. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல அட்டாக் அண்ட் டைட்டனோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ தான் போட போறோம். ஸோ இன்னைக்கு அட்டாக் அண்ட் டைட்டன் வேர்ல்ட் அட்டாக் அண்ட் டைட்டன் ஸ்டோரிக்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். ஸோ வேற யார் இமீர் ஃபிட்ஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டைட்டன். ஸோ இவங்களோட பேக் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா இருக்கீங்களா? ஸோ இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைட்டன் பவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா தான் வேற 9 டைட்டனும் டிவைட் ஆயிருக்குன்னு சொல்லி தெரியும். பட் இமீரை பத்தி ஒரு நேஷன் ஒரு கதையை சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு எல்டியன்ஸ் வந்து இமீரை ஒரு காடா பாக்குறாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் ஆஃப் இமீரை கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மார்லியன்ஸ் எமீரை டெவிலா பாக்குறாங்க. டெவில் கிட்ட டீல் போட்டு தான் அவளுக்கு டைட்டன் பவரே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இமீரோட ஸ்டோரி எவ்வளவு டிராஜிக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஸ்டோரி அட்டாக் அண்ட் டைட்டன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஒரு 2000 வருஷம் பின்னாடி நடந்தது. ஸோ அந்த டைம்ல எல்டிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாவும் இருப்பான். சோ இந்த எல்டிஎஸ் அப்படின்ற இந்த குரூப் அப்ப வந்து சின்னதா தான் இருந்துச்சு. சோ இந்த ட்ரைப்ல இருக்கிறவங்க எல்லாம் பவர்ஃபுல்லா ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய கிராமங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்க. அட்டாக் பண்ணி இடங்களை ஆக்கிரமிச்சு அங்க இருக்க மக்களை தன்னோட அடிமையா வச்சுப்பாங்க. சோ இந்த எல்டிஎஸ் அப்படின்ற இந்த குரூப் இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லாம ரொம்பவே விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்க அடிமையா இருக்க மக்களோட நாக்க கூட வெட்டி எடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி தான் இமீர் வாழ்ந்துகிட்டு இருந்த கிராமத்தையும் இந்த எல்டிஎஸ் வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க. சோ இமீரும் அந்த டைம்ல எல்டிஎஸ் கீழே ஒரு அடிமை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஒரு டைம்ல இமீரு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்க சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பா. பட் அந்த வயசுல இமீர் ரொம்பவே கைண்டான பர்சனா இருப்பாங்க. அந்த கைண்ட்னஸ் இவங்களுக்கு வந்து ஒரு வினையா மாறிடுது. ஏன் அப்படி சொல்றேன்னா இமீர் ரொம்பவே கைண்டான பர்சன் அப்படின்றனால அடைச்சு வச்சிருக்க பன்னிகளை வந்து தப்பிக்க விட்டுருவாங்க. சோ இந்த விஷயம் கிங் ஃபிட்ஸோட காதுக்கு போனதுக்கு அப்புறமா பன்னிகளை யார தப்பிக்க விட்டுன்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். யாரு பண்ணது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலைன்னா உங்க 2 கண்ணுல ஒரு கண்ணை புடிங்கிறேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பான். சோ இதுக்கு பயந்துகிட்டு இமீர் தான் பண்ணன்னு சொல்லி எல்லாருமே இமீரை கை கட்டுவாங்க. சோ இதுக்கு தண்டனை இமீரை காட்டுக்குள்ள ஓட விட்டு வேட்டை நாய்களையும் வச்சு எல்டிஎன்ஸோட சோல்ஜர்ஸையும் வச்சு இமீரை வேட்டையாடுற மாதிரி இமீரை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. சோ இதுல இமீருக்கு ரொம்பவே பயங்கரமா அடிபட்டிருக்கும். சோ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கலாம்னு பார்க்கும் போதுதான் ஒரு பெரிய மரம் இமீரோட கண்ணுக்கு தென்படுது. சோ அந்த மரத்துக்கு கீழே இருக்க என்ட்ரன்ஸ்ல இமீர் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது சோ அங்க தேங்கி இருக்கிற தண்ணியில வந்து கீழே விழுந்து இமீர் முழுக ஆரம்பிப்பாங்க. சோ இமீர் விழுந்த தண்ணியில ஒரு வினோதமான கிரியேச்சர் இருக்கும். சோ பாக்குறதுக்கு ஹியூமன்ஸோட முதுகு எலும்பு மாதிரி இருக்கும். சோ அந்த கிரியேச்சர் இமீரோட உடம்புக்குள்ள ஃபியூஸ் ஆகும். சோ இமீருக்கு ஒரு பெரிய டைட்டன் ஆகிற பவர் கொடுக்கும். சோ அட்டாக் அண்ட் டைட்டன் வேர்ல்ட்ல இமீருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைட்டன் ஆகிற பவரே கிடைக்கும். சோ இந்த டைட்டன் தான் முன்னாடி சொல்லப்பட்ட ஃபவுண்டிங் டைட்டன். சோ இமீருக்கு கிடைச்ச இந்த டைட்டன் பவர் வச்சு அநியாயம் பண்ற எல்டியன்ஸோட நாட்டை அப்படி அழிச்சிருக்கலாம். ஆனா இங்க இமீர் பண்ண விஷயம் என்னன்னா கிங் ஃபிட்ஸ் கிட்ட போய் 2வது வாய்ப்பு கேட்பாங்க. என்ன சொல்றது, இதை வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தானே சொல்லி ஆகணும். பட் இதுக்கு ஒரு காரணம் இருக்கதா செய்யுது. சோ என்னன்னா இமீர் சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்லேவா தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது அடிமைத்தனம் மட்டும்தான். சோ சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால சோ அடிமைத்தனத்தை தாண்டி என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோ காலம் முழுக்க நான் ஸ்லேவ் தான், அதாவது நான் அடிமை தான் சொல்லி அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. சின்ன பொண்ணு தானே, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சோ இமீர் கிட்ட இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளோட பொட்டன்ஷியலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோ கிங் ஃபிட்ஸ் இமீரோட பவர்ஸை யூஸ் பண்ணி எல்டியன் எம்பையரே புதுசா கிரியேட் பண்ணுவாரு. சோ அதே மாதிரி இமீரோட டைட்டன் பவர்ஸை பார்த்து மத்த நேஷனும் பயப்படுவாங்க. சோ கிங் ஃபிட்ஸ் எமீரோட டைட்டன் பவரை அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாரு. சோ அதே மாதிரி இமீரோட பவரை யூஸ் பண்ணி சுத்தி இருக்க நேஷனை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுப்பாரு. சோ இதே மாதிரி தான் மார்லியன்ஸையும் கிங் ஃபிட்ஸ் வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிடுவாரு. இப்படியே எல்லியன் எம்பையர்ஸ் மத்த நேஷனுக்கு நடுவுல பயங்கரமா வளர ஆரம்பிச்சாங்க. சோ கிங் ஃபிட்ஸோட எல்லா ஆர்டரையும் மதிச்சு இமீர் வந்து எல்லியன் எம்பையருக்காக நிறைய விஷயத்த பண்ணிருப்பாங்க. சோ அதனால இமீருக்கு வந்து கிங் ஃபிட்ஸ் ஒரு ரிவார்ட் தரேன்னு சொல்லிட்டு அவரோட 3 குழந்தைக்கு இமீர் அம்மாவாக்குவாரு. சோ அப்படியே இமீரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும். சோ திடீர்னு கிங் ஃபிட்ஸை கொலை பண்ண ஒரு முயற்சி நடக்குது. சோ கிங்க காப்பாத்தடமே அப்படின்னு இமீர் உள்ள போந்து அந்த ஈட்டியை தன்னோட நெஞ்சில வாங்கிப்பாங்க. சோ அதனால அவங்க இறந்தும் போயிருவாங்க. கிங் ஃபிட்ஸ் வந்து இமீர் இறந்து போனனால எந்த ஒரு கவலையும் படவே இல்ல. அவருக்கு இருந்த நோக்கம் எல்லாமே தனக்கிட்ட இருந்து டைட்டன் பவர் யாருக்கிட்டையும் போக கூடாது அப்படின்றது மட்டும்தான். அவரோட 3 பொண்ணுங்களான மரியா, ரோஸ், சீனாவை அவங்களோட அம்மா இமீரோட உடம்ப அப்படியே சாப்பிட வச்சிருப்பாரு. சோ இந்த இடத்துல தான் இமீரோட டைட்டன் 3ஆ பிரிஞ்சு இந்த பொண்ணுங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ அதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருந்து இப்ப இருக்கிற அந்த 9 டைட்டனா டிவைட் ஆயிருக்கும். சோ இந்த 9 டைட்டன் யூசர்ஸ்க்குமே வெறும் 13 வருஷம் தான் லைஃபே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களோட டைட்டன் பவரை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துடணும். இதுக்கு என்ன காரணம்னா இமீருக்கு டைட்டன் பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா 13 வருஷத்துக்கு மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் டைட்டனோட இன்ஹெரிட்டர்ஸும் 13 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லி இந்த 9 டைட்டனோட இன்ஹெரிட்டர்ஸை 13 வருஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட டைட்டன் பவரை இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க. சோ இதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்பதான் அட்டாக் அண்ட் டைட்டன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன, ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி தான்.
ஸோ அவ்வளவுதான், நம்ம இமீரோட ஸ்டோரியை பார்த்துட்டோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல இன்னுமே வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. ஸோ நம்ம எப்பவுமே கேட்குற விஷயம் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் NS Anime Clan. Bye guys, love you all.